அடுத்த வருஷம் ஐபிஎல் நடக்க இருக்கு. அதுக்கான வேலையெல்லாம் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு நிலைமையில இன்னும் கொஞ்ச நாள் ஆக்ஷன் கூட வரதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்கு தமிழில். இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நான் அப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஐபிஎல்ல என்னென்ன டீம்லாம் ஞாபகம் வரும்? சென்னை, மும்பை, ஆர்சிபியை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒரு படி கீழே தான் இருக்கணும். ஏன் ஆச்சுன்னா ஒரு கப்பு கூட அடிக்கல. என்னென்னமோ ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் ஒரு கப்பு கூட அடிக்கல. அவங்க ஃபேன்ஸ் வருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சுல, விநாயகருக்கு பாதத்தில் ஒரு லெட்டர் எழுதி அடுத்த வருஷமாச்சு ஈசாலா கப் நம்பு அப்படின்ற மாதிரி எழுதி வேண்டியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஃபேன்ஸ் என்ன பண்ண சொல்றீங்க? தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே அவங்க ஃபேன்ஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன்ப்பா, ஒரு 6-7 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸை போட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி நல்ல பிளேயர்ஸை முன்னாடி போட்டு அடுத்த வருஷமாச்சு ஆர்சிபி ஜெயிக்க வைங்களேன். என்னதான் பண்ணுவாங்க ஃபேன்ஸ்? அடுத்த வாட்டியாச்சும் ஒரு கப்பாச்சு ஜெயிங்களேன். அதை வச்சியாச்சும் ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷமாகட்டும். ஏன்னா எவ்வளோ சந்தோஷம் இருந்தும் ஒரு சந்தோஷம் கூட அவங்களுக்கு நிலைக்க மாட்டேங்குது. ஏன்னா கப்பு ஜெயிக்கல. விராட் கோலி 100 அடிச்சாலும் சரி, ஆனால் கப்பு ஜெயிக்கல. இதை பற்றியே பேசி எவ்வளோ விஷயம் போயிடுச்சு. ப்ளீஸ் ஒரு வாட்டியாச்சும் ஒரு கப்பாச்சும் ஜெயிச்சு கொடுங்களேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.